டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி மயிலாப்பூர் கிரைம் இன்ஸ்பெக்டராக இருந்தது என்ன ஜூலை மாதம் 1990 ராமேஸ்வரம் குற்றப்பிரிவுக்கு மாற்றினார். ராமேஸ்வரம் குற்றப்பிரிவு அங்கே அப்போ விடுதலை புலிகள் நடமாட்டம் ஜாஸ்தி ஆகிட்டு இருந்தது. அதனால் நேர்மையான என்ன அதிகாரி அங்கே போட்டால் அவர் ஏதாவது சிக்கலில் மாட்டுட்டோம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் அமுச்சு விட்டார். நான் உடனே அங்கே போயிட்டு உடனே லீவில் வந்துட்டேன். போய் ஜாயின் பண்ணிவிட்டு வந்துட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஐ எம் என்க்ளோசிங் ரெலவெண்ட் மெடிக்கல் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை மெட்ராஸ் மெடிக்கல் ஆஃபீஸர் சிட்டி போலீஸ் ஹாஸ்பிட்டல் போட்டு 7/12/90 அமுச்சு வைக்கிறேன். எதை பற்றியுமே கண்டுக்கல. சம்பளமும் கிடையாது. 7 மாதம் சம்பளம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இருக்கிறியா செத்தானா கூட கிடையாது. அப்போ ஜனவரி 30 கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆகுது. அது எவ்வளோ பாடுபட்டு பாருங்க. மறுநாள் டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன், உடனே போய் சிட்டி போலீஸில் ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஏங்க நான் ராமநாதபுரம் போய் ரிலீவ் ஆகணுமா? அதெல்லாம் ஒன்று வேணாங்க, நீங்கள் போய் சிட்டி போலீஸில் ரிப்போர்ட் பண்ணுங்கள், இது டிஜிபி ஆஃபீஸ் உத்தரவு. அப்படின்னா என்னை எவ்வளோ குடும்பப்படுத்திட்டு பாருங்கள் கருணாநிதி. என்ன போய் ரைட், வருங்காலம் நல்ல காலமாக இருக்கும். ஜெய் ஹிந்த்.